நமச்சிவாய வாழ்க. நாதன் தாழ் வாழ்க. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சி ஓ சாகாவரமும் தனித்த பேரறிவும் மாகாதலில் சிவவல்லப சக்தியும் செயற்கிரும் அனந்த சித்தியும் என்பவும் மயக்கருத்து அருந்திரள் வன்மையதாகி பூரண வடிவாய் பொங்கி மேல் ததும்பி ஆரண முடியுடன் ஆகம முடியும் கடந்தெனது அறிவான் கணமேல் சபைநொடு நடம் திகழ்கின்ற மெய்ஞான ஆரமுதே சச்சிதானந்த தனிமுதல் அமுதே மெய்ச்சிதாகாச விளைபொருள் அமுதே ஆனந்த அமுதே அருளொடி அமுதே தான் அந்தமலா தத்துவ அமுதே நவநிலை தரும்போர் நல்ல தெள்ளமுதே சிவநிலை தனிலே திரண்ட உள்ளமுதே வைபடா கரடை புண்ணிய அமுதே கைபடா பெருஞ்சீர் கடவுள் வானமுதே அகம் புறம் அகப்புறம் ஆகிய புறப்புறம் உகந்த நான்கிடத்தும் ஓங்கிய அமுதே பனிமுதல் நீக்கிய பரம்பர அமுதே தனிமுதலாய சிதம்பர அமுதே உலகளாம் கொள்ளினும் உழப்பிலா அமுதே அலைகளா பெருந்திரள் அற்புதமுதே அலைகளா பெருந்திரள் அற்புதமுதே. திருவருட்பாகவலில் 1255 முதல் 1290 வரை உண்டான வரிகள். அனைத்து உயிர்களும் சிவ அமுதம் பெற்று சிவமாதல் வேண்டுவதன்றி வேறொன்றும் வேண்டேன் எம் பரசிவ குருவே. குருவே சரணம். குருவாழ்க. குருவே துணை. இந்த விதைக்குள் விதை தளத்தில் இணைந்து இருக்கக்கூடிய ஞானத்தை சுகிப்பதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ஞான உள்ளங்களுக்கு எமது பணிவான வணக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு நாம பேச இருக்கின்ற தலைப்பு, எங்களது குருகுலத்தினுடைய ஜீவன் முக்தி மாணவர்கள் தவங்களை கற்றுக்கொள்ள வந்தவர்கள் அவர்களுடைய கேள்வியில் இருந்து இந்த கேள்வியானது உதயமானது. அதை பற்றி தான் இன்று நாம் பேச இருக்கின்றோம். அதில் ஒரு மாணவர் கேட்டார், ஒரு சீடன் குருவிடம் வித்தை கற்க வரும்போது எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்க வேண்டும் குருவே அப்படின்னு கேள்வி. அதற்கு நான் ஒத்த வார்த்தையில அவங்களுக்கு சொன்னேன், சரணாகதி நிலைப்பாடு இருந்துச்சுன்னா நீங்க குருவிட்டு இருக்கிற விஷயங்களை கத்துக்கலாம்பா அப்படின்னு அவங்களுக்கு சொன்னேன். ஆனா இன்றைக்கு இந்த உலகத்துல இந்த சரணாகதியை பற்றி ஒரு முழுமையான ஒரு சத்திய புரிதல் இருக்கான்னு பார்த்தோம்னா கண்டிப்பா இல்லாம தான் இருக்கு. சில பேர்த்துக்கு தெரியலாம், பட் அது வெளிவராம இருக்கும். இன்றைய இந்த சரணாகதியை பற்றிய இந்த பேச்சுரை உலகம் முழுக்க போய் சென்றடைய போகிறது. அத்தனை பேர்களும் பற்று ஆனந்த கூத்தாட போகிறார்கள். அதை நாம் நிச்சயமாக சொல்லிக்கொள்ள முடியும். இந்த சரணாகதியை பற்றிய புரிதல் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கு. இன்னொருத்தர் சொன்னா உடல் பொருள் ஆவியில நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்லாம் பேசுவாங்க. இதை பற்றி நான்
என் குருவிட்ட தான் இந்த விஷயத்த 1990 ஜனவரி மாதத்துல ஒரு ஏகாதசி நாள். அப்ப குருவுக்கும் எனக்கும் வந்து ஒரு சத்து விசாரம் ஓடிட்டு இருக்கு நம்ம சதுரகிரி மலையில. அப்ப வந்து நான் காலையில தவத்தை வந்து ஒரு 8 மணி நேரம் இருக்கும். அன்னைக்கு தவத்தெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு 1 மணிக்கு ஆரம்பிச்ச தவம் காலையில் 8 மணிக்கு முடியுது. அந்த பிரம்மஞான தவத்தை முடிச்சுட்டு வந்து அருவியில போய் வந்து அந்த அருவி நீரை தான் நம்ம குடிப்போம். ஏன்னா அங்க பானையில வச்சுக்கிறதுக்கோ ஒரு ஆர்வா ஓட்டுறோம் மற்றது எதுவுமே அங்கெல்லாம் கிடைக்காது. தண்ணி மட்டும் தான் அங்க எப்பயுமே கிடைக்கும். அது அருவி தண்ணி, மூலிகை தண்ணி நல்லா இருக்கும். ஒரு கற்கண்டு மாதிரி அவ்வளவு இனிப்பா இருக்கும், சுவையாக இருக்கும். அது நல்லா வாய் நிறைய குடிச்சுட்டு நான் வந்து உக்காந்துருக்கேன். அப்ப குரு வந்து கூப்பிடுறாங்க. மகனே இங்க வாடா, சிவனேசா இங்க வா அப்படிங்கிறாரு. நான் போறேன். அப்ப இந்த சரணாகதியை பத்தி ஒரு பேச்சுரை வருது. அப்ப நீ சரணாகதி பத்தி என்னடா தெரிஞ்சு வச்சிருக்கிற, உனக்கு ஏதாவது புரியுதா, தெரியுதா, இதை பத்தி நீ கொஞ்சம் நம்ம பேசலாமே அப்படிங்கிறார். நல்லது குரு, பேசலாம் குரு அப்படின்னா. சரி, முன்ன விளக்கம் சொல்லு அப்படிங்கிறார். ஒரு எனக்கு ஒரு விளக்கம் தெரியும் சரணாகதியை பத்தி. இது நடந்தது வந்து 90 ஜனவரி மாதம் ஒரு ஏகாதசி நாள். நல்ல நினைவு இருக்கு எனக்கு. அன்னைக்கு ஏகாதசிங்கிறதுனால நம்ம உணவுலாம் சாப்பிட முடியாது. குருவிட்ட ஏகாதசிக்காக சாப்பிட்டோம்னா அவருக்கு பிடிக்காது. பச்சை தண்ணி கூட குடிக்கூடாது, எச்சு கூட முழுங்கக்கூடாதுன்னு. அதனால நான் வந்து தண்ணி, அருவி தண்ணி அதுக்கு முன்னாடி குடிச்சுட்டேன். ஏன்டா அப்படி தண்ணி குடிச்சுனா அப்புறம் தான் கேட்குறேன். அப்பதான் ஏகாதசி நினைப்பு வருது. இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் குருன்றேன். அப்ப நீங்க ஏகாதசியில இந்த பிரம்மஞான தவத்தை ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பசி உணர்வே கிஞ்சித்தும் இருக்காது. சரி, அப்ப கேட்கிறாரு, சரணாகதின்னு என்னடா பதில் சொல்றா அப்படின்னு சொல்லி என்ன கேட்கிறாரு. நான் என்ன சொல்றேன், சரணாகதி அப்ப நம்ம அந்த வயசுல நம்மளுக்கு என்ன தெரியும், குருவே ஒரு குருவிட்ட வந்து உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டா அதுக்கு பேர் சரணாகதி தானே குரு அப்படின்னு. அப்படின்னு சொல்லக்கூடாது, நீ முன்ன அதை வந்து பிரிச்சு பார்த்துன்னு சொல்லு அப்படிங்கிற. நான் எப்படி பிரிக்கிறது? அப்ப அந்த பிரித்து பார்த்தோன்னு சொல்லி கண்டா அந்த தமிழ் ஞானம்லாம் இப்பதான் ஓரளவுக்கு இருக்கு. 2016க்கு பின்னாடி தான் அதெல்லாம் எனக்கு. அதுக்கு முன்னாடியெல்லாம் கிடையாது. தமிழ் படிக்கிற அந்த 21 வயசுல அப்ப என்னங்க காலேஜ் படிப்பு முடிச்சுட்டு இருக்கிறப்ப நம்மளுக்கு என்ன தெரியும் தமிழை பத்தி? தெரியாது. அது வந்து நீ முயற்சி பண்ற அப்படிங்கிறாரு. தெரியல குருன்ற. அப்புறம் குரு பேசுறாங்க. சரணாகதி நீ பிரிடா, சரண் கூட்டல் ஆ கூட்டல் கதின்னு வரும் அப்படிங்கிற. சரணாகதிய நல்ல உள்வாங்கணும். யாரு வேடிக்கை பார்த்துட்டு மற்ற வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்க. இது அற்புதமான ஒரு விஷயத்த நம்ம சொல்லிட்டு இருக்க அந்த உலகத்துக்கு. சரண் கூட்டல் ஆ கூட்டல் கதி, சரணாகதி. சரண் என்ன அர்த்தம்? அஞ்சமடைகிறது, புகலிடம் தேடுவதுன்னு அர்த்தம். ஆனா என்ன, சைவ சித்தாந்தம் என்ன சொல்றது? ஆனா பசு, உயிர் கூட்டம், உயிர்கள், மனித உயிர், ஆன்மா அப்படின்லாம் சொல்லுது. கதின்னா என்ன? இங்கதான் எல்லாத்துக்கும் பதில் தெரியாது. நீங்க வாசியோகத்துல பாருங்க, உள்கதி வெளிகதியில இருக்கும். அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அந்த மூச்சை வெளியவே விடாம உள் சுவாசமா வச்சுக்கிட்டு தொண்டைக்குள்ளே மேலங்கிலும் இழுத்து இழுத்து விட்டுட்டு இருப்பாங்க. அது ஒரு உள்கதின்னு பேர். அது வாசியோகம் பயின்ற மாணவர்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஆனா கதின்னு அது இல்லை. இந்த கதியை நம்ம அடையலைன்னா நம்ம வாழ்க்கை அதோகதி ஆயிடும், முடிஞ்சு போயிடும். சொல்றோம்ல, கதி அதோகதி தான்டா அப்படின்னு சொல்றோம்ல. அது எவ்வளவு பெரிய அற்புதமான ஞான வார்த்தை தெரியுமா? இன்றைக்கு நம்ம அதெல்லாம் அந்த அந்த சொல்லாடல், அந்த சொல் ஆளுமையில நம்மளாம் மறந்து போயிட்டோம். அற்புதமான ஞானம் தமிழ். அந்த கதின்னு என்ன அர்த்தம்? அதோகதி கிடையாது. கதின்னா சுவாசம். அதுவும் எப்படியாப்பட்ட சுவாசம்? ஒளி சுவாசம், லைட் பிரீத்திங். அதுதான். அப்ப இந்த ஒளி சுவாசம் கொண்ட ஒரு உயிர் ஒண்ணு இருக்கு இந்த உலகத்துல. கேட்கிறாரு குரு, கேட்கிறாரு, இந்த ஒளி சுவாசத்தை கொண்ட ஒரு உசுறு இருக்கு தெரியுமாடான்னு கேட்கிறாரு. குருவே எனக்கு அதாவது தெரியலைங்க குரு அப்படின்ற. அதுக்கு பதில் சொல்றாங்க, சிவனேசா, அது நம் உயிருக்குள் பேருயிராக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இறைவன் தான் அது, அந்த உசுறு. அந்த ஒளி சுவாசத்தை கொண்ட இறைவன்கிட்ட மனித உயிர்களான நமது ஆன்மாக்கள் தஞ்சமடைய வேண்டும். அதாவது அவன் வாழும் வாழிடத்தை நம் ஆன்மாவின் புகலிடமாக ஆக்கி கொள்ள வேண்டும். இந்த நிலைப்பாட்டுக்கு பேருதான் சரணாகதி அப்படின்ற. இந்த மாதிரி எந்த புலவராத விளக்கம் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு பாருங்க. கண்டிப்பா இருக்காது. முழுக்க ஞானம் அடைஞ்ச ஒருத்தரால தான் இந்த விஷயத்தெல்லாம் பேச முடியும், தொட்டே பார்க்க முடியும். மற்றவங்க இந்த சப்ஜெக்டை தொடவே முடியாது. இப்படி என்ன குரு இப்படி சொல்றீங்க அப்படின்ற. ஆனா
நான் என்ன பண்றேன், குரு இந்த விஷயத்தை இப்படி கூட பிரிக்கலாம்ல அப்படின்னு சொல்றேன். எப்படி நீ பிரிப்ப? குருவே நீங்க சரணாகதின்னு சொல்றீங்க. எனக்கு என்னமோ இது ஏற்கனவே நீங்க எனக்கு சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கு. சரணாகுதி, சரணாகுதி, சரண் குட்டல் ஆகுதி இப்படின்னு ஏற்கனவே எனக்கு சொன்ன மாதிரி இருக்குது. அதுல எங்க படிச்சிருக்கணும்னு தெரியல. அந்த சரணை வந்து ஆகுதி பண்ணணும் அப்படின்ற. இது ரொம்ப நல்லா இருக்குடா, நல்லா சொல்ற, பரவாயில்லையா, அப்ப மறக்காம இருக்கிறிய அப்படின்னாரு. அப்பதான் கேட்டாரு, குரு அந்த சரண ஆகுதினா அது கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்களேன் குரு, நான் கேட்கறேன். அவன் உட்காரு பக்கத்துல. அப்ப சொல்றாரு, உங்க அளவுக்குலாம் எனக்கு ஞானம் இல்லை குரு, அதனால நீங்களே கொஞ்சம் இன்னும் நல்லா தெளிவா சொல்லுங்க குரு, நான் மண்டையில ஏத்திக்கிறேன் அப்படின்றேன். சொல்றேன்டா உட்கார்ற. அந்த சரணாகுதி என்ற வார்த்தை தான் காலப்போக்கில் திரிஞ்சு போய் சரணாகதின்னு மாறிடுச்சான். அந்த ஆகுதினா என்ன அர்த்தம்? இப்ப ஹோமங்கள் பண்றாங்க பார்த்தீங்களா, அப்ப அந்த மந்திர ஹோமங்கள்ல அந்த மந்திர தேவதைக்கு கடைசியில அந்த ஹோமம் முடியறப்ப அதுல நிறைய ஒரு பட்டு துணியிலையோ பட்டு சேலையிலையோ நிறைய வந்து இந்த நைவேத்தியங்கள் மாதிரி, அது சாப்பிட்ற பொருள் மாதிரி, உணவு மாதிரி, அது நிறைய அதை போட்டு அது மூட்டை மாதிரி கட்டி எந்திரிச்சு நின்று உட்காந்து பூரணாகுதின்னு சொல்லுவாங்க. அது எந்திரிச்சு நின்று அந்த கர்த்தான்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஹோமத்தை யாருக்கு பண்றோமோ அவர் தான் கர்த்தா. அவருக்கு மந்திரம் தெரியாது, ஹோமங்கள் தெரியாது, அந்த வேத மந்திரங்கள் தெரியாது. அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு மூர்த்தியை கூட்டிட்டு வர்றாரு. மூர்த்தி அப்படின்னா இந்த இடத்துல அவருக்காக பூஜை பண்ணி தரவர். அவரும் வந்து உட்காந்து அவருக்காக பூஜை பண்ணுவாரு. அப்ப கர்த்தா யாரு, எனக்கு ஒருத்தர் பண்றாத ஒரு ஐயரை நான் கூப்பிட்டு வரேன், அந்த ஐயர் மூர்த்தியா இருந்தா அந்த விஷயத்தை எனக்கு முடிச்சு கொடுப்பார். அப்ப கர்த்தா வந்து எந்திரிச்சு நின்று அந்த யார் ஹோமத்தை யாருக்கு பண்றாங்களோ அவர் எந்திரிச்சு நின்று அந்த பட்டு வெட்டி அல்லது பட்டு சடையில அந்த முடிக்கப்பட்ட அந்த உணவை ஒரு மூட்டையா இருக்கும் இல்லையா, அதை கடைசியில வந்து அந்த ஹோமத்துக்குள்ள போடுவார். போட்டுட்டு அந்த பக்கத்துல அந்த பஞ்ச பாத்திரத்துல வந்து நெய் வச்சிருப்பாங்க. அந்த நெய்யில போட்டுதான் சுவாகா சுவாகான்னு சொல்லிக்கிட்டே வருவாங்க. கடைசியில அந்த பூர்ணாகுதி முடிச்சதையுமே அந்த அந்த உணவு நைவேத்தியத்தை மூட்டையா போட்ட பின்னாடி இருக்கிற அத்தனை நெய்யும் எந்திரிச்சு நின்றுக்கிட்டு அப்படி தைலதார மாதிரி ஊத்திக்கிட்டே இருப்பாங்க நெய்யில. அதோட வந்து அந்த ஹோமம் வந்து முடியும். அதுக்கு பேர் தான் ஆகுதி. அந்த அக்னியில அந்த முழுசையும் தன்னையே முழுசா அதுல வந்து போடுற மாதிரி. அப்ப இந்த மாதிரி போட்டோம்னா என்ன ஆகும்னா, அந்த அக்னியினுடைய அந்த தீ நாக்குகள் வந்து அந்த ஹோம அக்னி தாபன்ட்ட அந்த உணவை கொண்டு போய் நைவேத்தியத்தை கொண்டு போய் சேர்த்துறோம். நம்ம சரணடைதல் எப்படி இருக்கணும்னா, நம்முடைய உயிர் தீயில குரு பாயிண்ட்டுக்கு வராது, நம்முடைய உயிர் தீயில நம்மையே முழுமையாக ஒப்பு கொடுத்துடணும். உயிர் தீயில ஒப்படைக்கப்படாத, ஒப்பு கொடுக்கப்படாத நமது செயல்பாடுகள் எதுவுமே சரணாகதி நிலையை அடைவதில்லை மகனேன்றார். எப்படி இந்த ஹோமத்துக்கும் இதுக்கு எவ்வளவு கனெக்ஷன் பண்றாங்க பாருங்க, எவ்வளவு அற்புதமான ஒரு ஞானம் பார்த்துங்க. அப்படின்னா குருவே, அப்ப நான் கேட்கிறேன் ஐயா கிட்ட, அப்ப நாம தவத்துல உயிர்கிட்ட அடைஞ்சு அந்த உயிரொழிய நேருக்கு நேர் பார்க்கிறப்ப இந்த சரணாகதி முழுமையை அடையும் அல்லவா குருவே அப்படின்னு கேட்கிறேன். ரொம்ப சரியா சொன்னடா சிவனேசா, உண்மை உண்மை. ஆமா, உன் உயிரை அடைந்து அந்த ஒளி வெள்ளத்துல நீ திளைக்கணும். அப்பதான் நான் என்பதும் நீ என்பதும் தான் என்பதும் காலியாகி போகும். அப்பதான் உன்னுடைய வெட்ட வழிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வெற்றிடத்தை உன்னால பார்க்க முடியும். இந்த இடத்துல வெற்றிடம் என்னன்னு தெரியுமா மகனே? அதுதான் ரா பகலற்ற இடம்னு சொல்றேன். அந்த இடத்துல இருள் இருக்காது, வெளிச்சம் இருக்காது. இனி இரவு நேரத்துல தூங்காம நம்ம ஜீவன் முக்தி தாரணையில சொல்லி கொடுத்தோம்ல, இருளொளி தவம் சொல்லி கொடுத்தோம் இல்லையா, அந்த இரவு நேரத்துல நீங்க தூங்காம இந்த இருளொளி தவத்தை நீ செஞ்சுக்கிட்டே வரணும்ப்பா. அது உன்னை என்ன பண்ணணும்னா அந்த ரா பகல்ற இடத்துக்கு உன்னை கண்டிப்பா கூட்டிட்டு போயிடும். அப்ப உனக்குள் இருக்கக்கூடிய அந்த ரா பகல்ற இடத்துக்குள்ள நீ குதிச்சிரு, மற்றவையெல்லாம் தானே நடக்க ஆரம்பிக்கின்றார். எதையும் நீ ஆற்றாதே, எதையும் நீ செய்யாதே, எதுவும் தானாக நடக்க விட்டுட்டு சாட்சி பாவனையோட இருக்கிறதுக்கு பழகிட்டே வா. பூர்ணாபிஷேக தவத்துல உன்னை இருக்க வைத்து கொண்டிருப்பது எதுக்கு தெரியுமா? இந்த சரணாகதியையும் அது கொடுக்கின்ற வெறுமை தன்மையையும் உனக்குள்ள முழுமையாக நிரப்பிக்கிறதுக்காகத்தான் இதை நான் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன். அதனால நீ இப்போதே இந்த நொடியிலேயே வெற்று புல்லாங்குழலாக மாறிடு அப்படிங்கிற.
இப்ப இந்த இடத்துல ஒரு விஷயம் உங்களுக்கு புரியாது. பூர்ணாபிஷேக தவம்னு ஒரு வார்த்தையை சொன்னேன் இல்லையா? அது மாணவர்களுக்கு தெரியும். அதில் நம்ம மாணவர்கள் ரொம்ப அறிவாளிங்க. அதில் பாதி பேத்துக்கு மேலே அதை மறந்துருப்பாங்க. புதிய மாணவர்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. நான் உங்களுக்கு சொல்றேன். பூர்ணாபிஷேக தவம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீங்க எப்பொழுது குருவிடம் வந்து சரணாகதி நிலையை ஒப்படைச்சிட்டு சேர்ந்துட்டு குருதான் கதின்னு எப்ப நீங்க நிக்கிறீங்களோ அப்ப குரு வந்து வித்தையை சொல்லி தருவார். பிரம்மஞான தவம் என்ற கலையை வித்தையை உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். அந்த சொல்லி கொடுக்கிற பருவத்துல அந்த பருவ காலத்துல அது 1 வருஷமாக இருக்கலாம், 20 வருஷமாக கூட இருக்கலாம். அந்த அத்தனை ஆண்டு காலம் நீ பரிபூரணமான அந்த பிரம்மஞான தவத்தை பண்ணி முடிக்கின்ற காலம் வரைக்கும் இப்படி நீ பிரம்மஞானி அப்படின்னு குரு ஒண்ணு வாயால வாழ்த்துற வரைக்குமே நீ யாரையும் தொட்டு கொள்ளாம எந்த உயிரையும் தொடாம வாழ்ந்துட்டு இருக்கணும். அதுக்காக அவங்கெல்லாம் காட்டுக்கு போனாங்க. சித்தர்கள் எல்லாம் முனிவர்கள் ரிஷிகள்லாம் படங்களை காட்டுறப்ப காட்டுறதானே காட்டுறாங்க. ஏன்னா அது வீட்டுக்குள்ள மாட மாளிகைல பங்களாவில் ஒரு எல்லாம் வந்து என்ன சொல்றாங்க, இந்த ஹை சொசைட்டில உட்காந்துட்டு தவம் பண்ணிட்டு இருக்கான் கிடையாது. அந்த சொல்லல, இந்த விஷயத்துல வெளியே வரல விஷயம். பூர்ணாபிஷேக தவத்துல நீ என்ன பண்ற அப்படின்னா குருவனுக்கு வித்தையை கொடுத்து அந்த வித்தை சித்தியாகிற காலம் வரைக்குமே நீ காற்றுல இருந்துகிட்டு யாரையும் தொடாம நீ வாழ்ந்து வந்தீங்கன்னா உன் உடம்புல கர்மா பதிவுகள் இல்லாம போகும். குறைஞ்சபட்சம் ஒரு 9 மாசமாவது இருக்கணும். அந்த 9 மாசம் இருந்துட்டீங்கன்னா உன் உடம்புல வந்து பழைய செல்கள் எல்லாம் அழிந்து புதிய செல்கள் பெறப்படும். பதிவுகள் எல்லாமே பழைய செல்கள்ல தான் இருக்கும். புதிய செல்கள் பிறக்கின்ற பொழுது நீ தவத்தில் இருந்துகிட்டு இருப்பீங்க. அப்ப தவத்தில் இருக்கின்ற பொழுது தினமும் கர்ம பதிவுகள் அழிஞ்சுக்கிட்டே வரும். கூடவே இந்த பூர்ணாபிஷேகமும் இருக்கிறப்ப யாரும் தொடாம வாழ்ற போலையும் மற்றவங்களுடைய கர்மாவும் உங்களை வந்து சேராம இருக்கும். அப்ப நீங்க ஈஸியா வந்து நீங்க பிரம்மஞான தவத்தை உங்களால ஜெயிச்சிட முடியும். இதுதான் நமக்கு ஆதி தமிழ் சித்தர்கள் சொல்லுகின்ற மெய்யியல் கோட்பாடு. இப்படிதாங்க ஞான பொருள்கள் எல்லாம் நம்மளோட சரணாகதியில நம்ம சொல்லி வச்சிருக்காங்க. இதை இந்த நாள் வரைக்கும் நம்மளாம் புரிஞ்சு வச்சிருக்கோமான்னு பாருங்களேன், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எனது அருமை சான்றோர்களே, பெரியோர்களே, அன்பர்களே, மாணவர்களே, நீங்க இதுவரைக்கும் புரிஞ்சு வச்சிருக்கிறது சரணாகதியா? இப்போது மெய்யது பொய்யது அப்படிங்கிறது உங்களால புரிஞ்சு கொள்ள முடியுது இல்ல? நல்லது. இருந்தாலும் இந்த சரணாகதியை பத்தி இதோட முடிச்சுட்டா உங்களுக்கு புரிஞ்சிடாது. இன்னும் சில விளக்கங்கள் சொல்றப்ப உங்களுக்கு நல்லா தெரியல உங்களுக்கு தெரியும். என் அன்பு மாணவர்களுக்காக இந்த விரிவுரையை நம்ம கொடுக்கணும்னு நம்ம நினைச்சோம். மாணவர்கள் பொருட்டு மற்ற புதிய அன்பர்களுக்கு இந்த விஷயம் போய் சேரும். உலக மக்களுக்காக இந்த விஷயத்தை நம்ம கொண்டு போறோம். அவங்களுக்காக இதை நம்ம இப்ப வெளிப்படுத்துறோம். அதனால நீங்க ஒரு அவரவர் உங்க குருவிகிட்டையோ உங்க உயிர்கிட்டையோ உங்களுடைய இறைவனுட்டையோ நீங்க சரணாகதியை பூரணமாக கடைபிடிக்கணும் இல்லையா? அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், எப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுங்கிற விஷயத்த சற்று கொஞ்சம் விரிவா நான் சொல்றேன். இந்த சரணாகதி இருக்கு இல்லையா, இதை நம்ம எல்லாருமே சரியாக புரிஞ்சுக்கிறதே இல்லைங்க. இந்த சரணாகதியை பத்தி நம்ம முதல்ல நினைவில் வச்சுக்கிற விஷயம் என்ன தெரியுமா? இந்த சரணாகதிய உங்களால செய்ய முடியாது அப்படிங்கிறது தான். என்னங்க சரணாகதி பின்பற்றணும்னு சொல்றீங்க, அப்புறம் செய்ய முடியாதுன்னு சொல்றீங்க. அப்ப என்னையா அது அர்த்தம்? இந்த சரணாகதிய நம்மளால செய்ய முடியாது ஐயா. இதை நன்றாக நம்ம உள்வாங்கிக்கணும், இந்த கருத்தை, அறிவை. ஒருவேளை இந்த சரணாகதியை வேணும்னா உங்களால தடுத்துக்கலாம். ஆனா அப்படி நடக்க வைக்க உங்களால கண்டிப்பா முடியாது. சரணாகதி போகலாமா வேணாமாங்கிறத உங்களால தள்ளி போடலாம், தடுத்துடலாம். ஆனா சரணாகதியை உங்களால பண்ண வைக்க முடியாது. காரணம், இந்த சரணாகதியில உங்களுக்கு சக்தி இருக்கு இல்லையா, அது எப்பவுமே எதிர்வினையை தான் ஆற்றிக்கிட்டு இருக்கும். உங்களால அதை தடுக்க முடியும். திரும்ப சொல்றேன், உங்களால அதை தடுக்க முடியும். ஆனா எதிர்வினையை ஆற்றுவதை உங்களால தடுக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில அதனாலதான் உங்க வாழ்க்கையில பூரண சரணாகதி உங்களால இதுவரைக்கும் பின்பற்ற முடியல, கொண்டு வரவும் முடியல. அப்ப அந்த சரணாகதினா உங்களால செய்யப்படுற விஷயம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல இல்லையா? உங்களால செய்யப்படுகின்ற ஒரு விஷயம் அது கிடையாது. அப்படி நீங்க அதை செய்வதாக நீங்க நினைச்சீங்கன்னா, செய்வதாக இருக்குதுன்னா அதுக்கு பேரு சரணாகதி கிடையாதுங்க. என்ன காரணம் தெரியுமா? இப்ப சரணாகதியை செய்பவன் அந்த இடத்துல இருப்பான் இல்லையா? நான் சரணாகதியை செய்யறேன், நான் சரணாகதி பண்ணிட்டு இருக்கேன். அப்ப அந்த இடத்துல நான் என்ற உணர்வு இருந்துட்டு இருக்கு இல்லையா? அப்ப நான் என்ற உணர்வு இருக்கின்ற வரைக்கும் சரணாகதி எப்படி அந்த இடத்துல இருக்கும்?
இந்த சரணாகதின்ற ஒரு விஷயத்த நம்ம செய்ய முற்படுறோமே, அந்த இடத்துல நான் என்ற நிலை இல்லாம இருக்கணும். நான் என்ற தன் உணர்வு, நான் என்ற தன்முனைப்பு. இந்த நான் இல்லை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய புரிதலே. இந்த மாபெரும் விழிப்பு நிலையில தான் சரணாகதி வரும். அதாவது நான் என்னும் உணர்வு இல்லாத வெளிகளின் உள்நோக்கி அகப்பார்வை ஒன்றுதாங்க சரணாகதி. மீண்டும் சொல்றேன், நான் என்ற உணர்வு இல்லாத வெளிகளின் உள்நோக்கி அகப்பார்வை ஒன்றுதான் சரணாகதி. அதுதான் சரணாகதியாக இருக்க முடியும். இப்ப சரணாகதி என்பது ஒரு செயல்பாடோ செயலோ அல்ல. அது ஒரு நான் அற்ற, மனம் அற்ற, இயக்கமற்ற ஒரு விழிப்புணர்வின் துள்ளல். அது எப்படி இருக்கு? நான் இல்லாம, மனம் இல்லாம, இயக்கம் இல்லாம ஒரு விழிப்புணர்வின் துள்ளலாக இருக்கு. அப்ப விழிப்புணர்வுனா என்ன தெரியுமா? விழிகளின் புணர்வு நிலைதான் விழிப்புணர்வு. இதை மாணவர்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்ப விழிப்புணர்வுனா அவேர்னஸ் அப்படின்ட்டு நீங்க எல்லாம் போயிடுவீங்க. அதுக்கு முன்னாடி அது சொல்லுகின்ற எப்பொருள் யாராருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எந்த வார்த்தையை எப்படி நீங்க கேட்டாலும் அந்த வார்த்தை சொல்லுகின்ற மெய்ப்பொருள் என்ன அப்படிங்கிறது சிந்திச்சு பாருங்க. அந்த நம்ம சொல்லிட்டுமே, விழிப்புணர்வுக்கு இந்த இல்லையா அந்த எல்லாம் போட்டிருக்கலாமே. ஏன் சிறப்பழா போட்டு ஏன் நம்ம அதை சொன்னோம்? அது விழிகளை குறிக்கக்கூடிய சிறப்பழா, லகரம், மெல்லிடம். அப்ப அந்த விழிப்புணர்வு, விழிகள் புணரணும். அப்ப அந்த விழிகளுடைய புணர்வு நிலை தான் நம்ம பிரம்மஞான தவத்தில் சொல்லித்தரோம். இந்த இரு விலைகளும் புணர்ச்சி நிலையில் இருந்தாகணும். அப்பதான் சரணாகதி நம்மளுக்குள்ள பூத்து குழுங்க ஆரம்பிக்கும். இதையெல்லாம் அகத்திலும் அகப்புறத்திலும் நடந்தாகணும். எங்க நடக்கணும்? அகத்திலும் அகப்புறத்திலும் நடந்தாகணும். முதல்ல நான் நீ என்ற சொற்றொடர்கள் எல்லாம் ஒரு பொய்யான இருப்பாக தான் இருக்குது. நீங்க மற்றவ விஷயங்கள் தனிச்சு பிரிந்திருக்கிறதாக நினைச்சுட்டு இருந்தீங்கன்னா அது உண்மை உங்களால் ஏற்க முடியுமா? சொல்லுங்க. அப்படி சொன்னா அது முற்றிலும் ஒரு பொய்யான கூற்று தான். இந்த பிரபஞ்சத்துல இருந்து நான் பிரிஞ்சு வாழ்றேன்னு யாராவது சொல்லிட்டு இந்த பிரபஞ்சத்துல வாழ்ந்துட முடியுமா? மனிதன் மட்டும்தாங்க தன் உணர்வோடு கூடிய நான் என்ற உணர்வுகளோடு இருக்கிறான். இந்த தன் உணர்வால தான் மனிதன் பஞ்சபூத சக்திகளை கையகப்படுத்துறத வச்சுக்கிட்டு வல்லமையை பெறுகின்ற ஆற்றலை வச்சிருக்கான். இந்த தன் உணர்வுகள் ஆக்கப்பூர்வமாக அமைஞ்சிருச்சா நல்லதுதான். ஆனா அதுவே அழிவிற்கு காரணமாகவும் மனித வாழ்க்கையை நரகத்தில் கொண்டு போய் முடிச்சு விட்டுரும். தன் உணர்வுனா என்ன? நான் என்று உணர்வு தான் நான் பண்றேன், நான் செய்யறேன், நான் பணக்காரன், நான் கோடீஸ்வரன், என்னாலதான் இதை பண்றேன், நான் 500 பேத்துக்கு அன்னதானம் போட்டிருக்கேன், அடுத்த வருஷம் நான் பார்த்தீங்கன்னா 1000 பேத்துக்கு போடான் இருக்கேன். இதெல்லாம் ஆணவம். நான் என்ற உணர்வு இருக்குன்னு அர்த்தம். சொர்க்கமும் நரகமும் நான் எங்க இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. அதை தேர்ந்தெடுக்கின்ற உரிமை மனுஷன்கிட்ட நான் என்ற தன் உணர்வுல தான் இருக்கு. இப்ப அப்ப முதல்ல நாம இந்த நான் என்ற உணர்வுகள்ல சரியா புரிஞ்சிருக்கமான்னு பார்க்கணும். இந்த நான் என்ற உணர்வானது உண்மையில அது இல்லாத ஒன்று போலதான் நம்ம இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். எந்த ஒரு மனிதனுமே பிரிந்து இல்லை அப்படிங்கிறத நம்ம ஏத்துக்கலாம் இல்லையா? நானோ, நீங்களோ, ஞானிகளோ, சித்தர்களோ, முனிவர்களோ, ரிஷிகளோ, புத்தரோ, இயேசுவோ யாருமே இந்த விஷயத்துல பிரிஞ்சிருக்கல. நாம அனைவரும் இருக்கிறோம். இதை மறந்துட்டதுனாலதான் நாம தனிச்சு இருக்கின்ற ஒரு உணர்வு நம்மளுக்குள்ள வருது. நம்ம தனிச்சிருக்கின்ற உணர்வு வருகின்ற பொழுது சரணாகதி எங்க போய் பிடிக்கிறது? இப்ப இந்த நான் என்ற உணர்வு வந்த பின்னாடிதான் அங்க சரணாகதி இருக்குமா? இருக்காது. இந்த நான் என்ற தன்னுணர்வை, அந்த தன்முனைப்பை நம்ம முதுகுல, நம்ம மூளையில நம்ம சுமந்துகிட்டா தான் தெரியும். இது எவ்வளவு பெரிய அபத்தம். முதல்ல நம்ம அதை தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். நாம இதை நன்றாக அறிஞ்சிருக்கிறோம். நீங்க எப்படிங்க அதை அறிஞ்சுக்கல அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு பிரச்சனையாவே இருக்கு. இப்ப
இப்ப இந்த வேறுபாடு என்பது அதை அறிந்து சொல்றதுனால இல்லை. எப்பவுமே இருப்பு நிலையில மாறுபாடு இருக்கிறதே கிடையாது. நாம எந்த அளவுக்கு அறிஞ்சிருக்கிறோமோ என்ற ஒரு முட்டாள்தனத்தை இன்னமும் நம்ம வச்சுட்டு இருக்கிறதுனாலதான் நம்மளால இன்னமும் இந்த இயற்கையிலிருந்து நம்ம பிரிஞ்சே கிடக்கிறோம். நான் சரணடைவேன், இப்போது நான் சரணாகதி அடைய போகிறேன், இப்படிலாம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா சொல்லிட்டு இருந்தோம்னா அந்த இடத்துல சரணாகதி இருக்காதுங்க. நான் என்ற தன்முனைப்பு தான் அந்த இடத்துல இருக்கும். எப்படி தன்முனைப்பு சரணாகதி ஆகும்? அது ஆகவே ஆகாது. நான் தனியா தான் பிரிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் தான் அவ்வாறு பிரிஞ்சிருக்கலைங்கிற ஒரு உண்மையை நீங்க அத்தனை பேரும் நேருக்கு நேரம் சந்திப்பீங்க. அப்ப தன்முனைப்பினுடைய மூக்கு உடைக்கப்படும் சரணாகதியால. அப்படின்னா எப்படித்தான் சரணாகதி அடைவது என்ற கேள்வி இப்போது உங்க ஒவ்வொருத்தருடைய மனசுல ஓடிட்டு இருக்கு இல்லையா? சொல்றோம். சரணாகதி அடையிறப்ப அங்க என்ன நடக்குது? அங்க அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்கிறத உண்மை. இது சத்தியம். ஒருவர் சரணடைகிறார் என்றால் அங்க அவர் இருக்க மாட்டார்னு அர்த்தம். அவர் இருக்கின்ற வரைக்கும் சரணாகதி நடைபெறப் போவதே கிடையாது. அவர் என்ற உணர்வு காலியாக்கி பெற்று கோப்பையாகும் போதுதான் சரணாகதி தானே வந்து குடிபுகிறோம். அப்ப சரணாகதினா என்ன? இங்கு இல்லை என்பது மட்டும் இல்லைங்க, அது எங்குமே இருப்பதில்ல, காணப்படுவதும் கிடையாது. நீங்க உங்களுக்குள்ளே போய் பார்க்கும்போது அங்க சரணாகதி என்ற ஒன்றை உங்களால பார்க்க முடியாது. இதுதாங்க வியப்பினுடைய உச்சம். அந்த தருணத்துலதான் சரணாகதி அங்க குடி போகும். சரணாகதி என்பது நீங்க எப்போதெல்லாம் கண்டுகொள்ளாம போறீங்களோ அந்த நொடிப்பொழுதுல உங்களுக்குள்ள சரணாகதி மலராக பூத்து மனம் வீச ஆரம்பிக்கும். அதனாலதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்ல வலியுறுத்துறது, சரணாகதியை நம்மால ஒருபோதும் செய்ய முடியாதுன்னு சொல்றேன். நீங்க அதை செஞ்சா அது பொய்யான விஷயமா தான் இருக்கும். பொய்யில் இருந்தே அனைத்து பொய்களும் அதனை சார்ந்த புரடிகளும் பூகம்பங்களும் எழுகின்றன. அப்ப நீங்களே பொய்யாகி போயிடுவீங்க. அப்ப பொய்யில் எப்படிங்க மெய்ப்போக்கும்? சரணாகதியை செய்ய வேணும்னு பிரயத்தனப்பட்டுக்கிட்டே நீங்க இருந்தீங்கன்னா பொய் மேல பொய் உங்களுக்குள்ள வந்துகிட்டே கட்டமைச்சுக்கிட்டே வரும். இது கர்ம உடல், நல்லா மறந்துடாதீங்க. இது முதல் உடல் கர்ம உடல். மொத்தம் 12 தேகம் இருக்கு. 12 தேகத்தையும் தத்துவம் ஒன்றும் தனித்தனி கலந்துன்னு சொன்னார் வள்ளல் பெருமான். 12 தேகம், முதல் தேகம் கர்ம உடலை நம்ம கடக்காம இருக்கோம். இந்த கர்ம உடலுங்கிறத மறந்துடாதீங்க. ஏற்கனவே நாம செஞ்ச பல கோடி கர்மங்களாலதான் இத்தனை துன்பத்திலையும் கஷ்டத்திலையும் உருண்டுகிட்டே வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த கர்ம உடலை நீங்க ஜெயிக்கணும்னா அந்த இடத்துல அணுவளவு கூட பொய் இருக்கக்கூடாது. நாம இங்கதாங்க முழுசா தோத்து போயிடுறோம் இல்லையா? கர்ம உடலையே உங்களால வெல்ல முடியாத போது இந்த தேகத்துல மிச்சம் இருக்க அந்த 11 தேக தத்துவங்களும் எப்படி நம்ம வெல்ல போறோம்? கண்ணும் தலையும் கண்ணும் தலையும் தலையை சுத்தும். பின்ன செஞ்சிருக்கிற கர்மங்கள் கொஞ்சமா நஞ்சமா அத்தனையும் எரிச்சு கொளுத்தி ஆகணுமே. பற்ற வைக்க நான் தயார், உங்களை எரித்துக்கொள்ள நீங்கள் தயாரா? பற்ற வைக்க நான் தயார், எரித்துக்கொள்ள உங்களை எரித்துக்கொள்ள நீங்கள் தயாரா? நீங்க தான் பதில் சொல்லணும். அப்படின்னா எனது சரணாகதியானது இலக்கணை இல்லையா? இலக்கணை அடைய முடியாத ஒருவன் என்ன நீங்க கேட்கலாம். நான் என்கின்ற உணர்வு எப்பவுமே இலக்கணை குறிக்கோளை நோக்கித்தான் இருக்கு. ஆனா அதற்குள்ள நான் இருப்பதால அதன் ஆசைகளுக்கு அளவே இல்லாம போயிடுது. இந்த நான் இருக்குது இல்லையா, அது எப்பவுமே என்ன பண்ணும்னா எதையாவது இலக்காக நிர்ணயிச்சுக்கிட்டு எதையாவது செஞ்சு அதை கைப்பற்றுறதுலதான் குறியா இருக்கும். ஒரு இலக்கு வச்சிடுறீங்க, அம்பு விடுறீங்க, என்ன பண்ண அம்பு இலக்கை நோக்கி போய்கிட்டே போய் தாக்கத்தை தான் முயற்சி பண்ணிட்டே இருக்கும். அங்க செயல் நடந்துகிட்டே இருக்கும். அதனால அது எப்போதுமே அதிக அளவில் வெளியே தான் தேடிக்கிட்டே இருக்கும். இந்த அதிகம் என்ற எண்ணங்கள்ல தான் அது தன்னை திருப்திப்படுத்தி, என் இலக்கு என்ன தெரியுமா, என் கனவு என்ன தெரியுமா, அப்படி ஏன் இலக்கு ஏன் கனவு ஏன்னு சொல்றப்பெல்லாம் அந்த நான் வந்துட்டே இருக்கும். அப்ப உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட பணம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நான் என்ன செய்யும் தெரியுமா, இன்னும் அதிக பணம் இருந்தா பரவாயில்லையே. இப்போ உங்ககிட்ட ஒரு வீடு, நல்ல வீடு இருக்குது, இது சின்ன வீடா இருக்குப்பா, இன்னும் கொஞ்சம் பெரிய வீடா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சிறகடிக்க ஆரம்பிக்கும். ஒரு சின்ன தோட்டம் இருக்கு, காடு இருக்கு, இது கொஞ்சம் 1 ஏக்கர் தான் இருக்குது, ஒரு 10-15 ஏக்கர் வந்தாலும் இன்னும் நிறைய விஷயம் பண்ணலாம்ல அப்படின்னு உங்க என்ன லெவல் தெரியாம உங்க லெவலையும் தாண்டி யோசிச்சுட்டு இருக்கோம்.
எல்லை தாண்டி அது யோசிக்கும் உங்க மனம், இந்த நான் என்ற உணர்வு. அப்ப இந்த நான் எப்பவுமே என்ன பண்ணும்னா, இன்னும் அதிகம் வேணும், இன்னும் அதிகம் வேணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும். காரணம், இந்த நான் என்ற உணர்வு எப்பயுமே திருப்தி அடையாம பசியோடையே இருக்கியா. அது எவ்வளவு போட்டாலும் அது வந்து பசி அடக்க முடியாது. மனுஷன் சாப்பிட்ற சாப்பாட்டை தவிர அத்தனையும் இன்னொன்னு கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். இந்த நான் உணர்வுல ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா மாணவர்களே? இது ஒன்றுதான் கடந்த காலத்துல இயங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த நான் என்ற உணர்வு ஒண்ணு என்ன ஆகும், ஒண்ணு கடந்த காலத்துல இயங்கிக்கிட்டே இருக்கும், மற்றொன்று எதிர்காலத்துல கனவு கண்டு சிறகடிச்சுட்டு இருக்கும். அது எப்பவுமே நிகழ்காலத்துல இருப்பதே கிடையாது. பி பிரசன்ட் அதுகிட்ட கிடையவே கிடையாது. இதுதான் நான்ங்கிற உணர்வுடைய பிரச்சனையே. அதுதான் ஒண்ணு கடந்த காலத்துல கனவு காணும், அது எதிர்காலத்துல என்ன வேணும்னு வந்து சிறகடிச்சுட்டு இருக்கும். அப்ப இந்த இலக்குனா என்ன? நான் எங்க செல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கணும், அங்க போயிடணும்னு சேரணும்னு நம்ம நினைக்கிறோம்ல. அப்ப நான் அதுவாகவே இருந்து நான் அதை பெற்றுக்கொண்டுட்டே இருக்கின்ற அந்த ஆசை தான் நமது இலக்காக இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில இருக்கு. நான் என்ற தன்முனைப்பு ஆணவ உணர்வினால எப்போதுமே நிகழ்காலத்துல அதுக்கு வாழ தெரியாது. அப்படி அது வாழவும் முயற்சிப்பதும் கிடையாது. அந்த நிகழ்கால ஒன்றுதான் எப்போதுமே விழிப்புணர்விலேயே இருந்துகிட்டு இருக்குங்க. அதுதான் மெய்யும் கூட. இந்த மெய்யும் பொய்யும் எப்போது சந்தித்துக் கொள்வதே கிடையாது. கடந்த காலம் பொய்யாக இருக்கு, அது மீண்டும் வரப்போறது கிடையாது, அது செத்து போச்சு. காரணம், கடந்த காலம் என்பது ஒரு காலத்துல அது இருந்தது, இப்ப அது இல்லை. ஒரு காலத்துல அது இருந்தது, ஆனா இப்ப அது இல்லையே, போய்விட்டதே, கடந்து விட்டதே. போனதும் கடந்ததும் மெய்யோ பொய்யோ அது நம்மளுக்கு இப்ப தேவையில்லை இல்லையா? ஆனா அது திரும்ப வராது. கடந்த காலத்துல இப்ப கட்டி கொண்டு நம்ம வாழ்ந்தோம்னா நிகழ்காலம் எப்போதுமே பொய்யாகதாக போகும். இந்த நான் உணர்வு எப்போதுமே உயரற்ற விஷயங்களை எண்ணிக்கிட்டு கடந்த காலத்திலே வாழ்றதால அது ஒரு கல்லறை தோட்டம்னு என் குரு சொல்றாரு. இப்ப கல்லறை தோட்டத்துல என்னமையா இருக்கு? செத்து போனவங்களும் புதைச்சிருக்கும் இல்லையா? அந்த இடத்துல பிணங்களும் உயிரற்ற எலும்பும் தான் இருக்கும். இதை மறந்துடாதீங்க. கடந்த காலம்னு சொன்னா உங்க மைண்ட்ல என்ன வரணும்? கல்லறை தோட்டங்கிறது ஒரு வார்த்தை மைண்ட்ல வரணும். கல்லறை தோட்டத்துல என்ன இருக்கும்? பிணங்கள் இருக்கும், உயிரற்ற எலும்புகள் இருக்கும். அதை வச்சுட்டு நீங்க என்ன உருப்படி ஆக முடியும்? அதனால நான் உணர்வானது எதிர்காலத்துல வாழ முயற்சி பண்ணும். இப்ப கடந்த காலம் இல்லைன்னு ஆகுது, அப்ப என்ன பண்ணுது? எதிர்காலத்துக்கு போகும். அப்ப எதிர்காலம் இன்னும் வரவே இல்லையே, அது ஒரு கனவாகல இருக்கு. அது கற்பனையாகவும் இருக்கலாம், ஆச்சரியமாகவும் இருக்கலாம். இந்த காரணம், இந்த நான் கடந்த காலத்திலையும் சரி நிகழ்காலத்திலையும் சரி நன்றாக ஒத்து போயிடும். நான் கடந்த காலத்திலையும் வச்சுக்கலாம், நிகழ்காலத்திலையும் எதிர்காலத்திலையும் வச்சுக்கலாம். ஏன்னா நான் என்பது பொய்யென்று ஆகும்போது பொய்யான கடந்த காலமும் எதிர்காலமும் ஏன் ஒன்றோடு ஒன்று ஒத்து போகாது? கடந்த காலமும் பொய், வரக்கூடிய எதிர்காலமும் பொய், நான் என்பதும் பொய். மூன்று போய் கூட்டு சேர்ந்துடும், ஒண்ணுக்கு ஒண்ணு கூட்டாளிகளாயிடும். நல்லா சிந்திச்சு பாருங்களேன். இந்த நான் என்ற உணர்வை இருப்புல நீங்க இருக்க வச்சீங்கன்னா இந்த நான் என்பது உடனே மறைஞ்சு போயிடும். இருப்பு என்பது உங்களுடைய நிகழ்காலம். அதனால நான் வலியுறுத்தி சொல்றது என்னன்னா, நீங்க எப்பவுமே இங்கேயே இந்த நொடி பொழுதிலேயே இருக்க கத்துக்கணும். வெறுமனே இந்த நொடி பொழுதில் நீங்கள் வாழ கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க அறுவடையோர் என்றும் சான்றோன் என்றும் என்னால சொல்ல முடியும். இந்த நொடி பொழுதில் நீங்கள் உங்களுக்குள் இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த நொடி பொழுதில் நீங்கள் உங்களுக்குள் இல்லாமல் இருக்க வேண்டும், அவ்வளவுதான். எது? சரணாகதி. நான் என்ற தன்முனைப்பு எங்கு இல்லையோ அங்கே கடந்த காலமும் இல்லை, நிகழ்காலமும் இல்லை, எதிர்காலமும் இல்லை, நிகழ்காலம் மட்டுமே மறந்திருக்கும். அதனால இந்த நொடி பொழுதுல மட்டுமே எப்போதும் இருந்து கொண்டு இருக்கட்டும். நீங்க எப்பவுமே இந்த நொடி பொழுதுலயே இருந்துட்டு இருக்கணும். அப்பதான் உங்களால நீங்க அங்க இல்லாம இருக்க முடியும். மேலும் நீங்க இல்லாம இருந்துகிட்டே இருக்கணும். அப்ப திடும்னு ஒரு பூர்ண ஒரு அமைதி உங்களுக்குள்ள பாய ஆரம்பிக்கும். எப்படி? அது விழிப்புணர்வோட இருக்கின்ற பொழுது, சாட்சி பவனோடு இருக்கிறப்ப நீங்க எங்க இருக்கணுமோ அங்க இருக்கக்கூடாது. நான் என்ற உணர்வு இல்லாம இருக்கிறப்ப திடீர்னு என்ன பண்ணணும்னா ஒரு டீப் சைலண்ட், ஒரு ஃபுல்லி சைலண்ட்,
ஒரு பூரணமான ஒரு அமைதி திடீர்னு உங்களுக்குள்ள பாய ஆரம்பிக்கும். அந்த நிகழ்வு நடந்த பின்னாடி உங்களுக்கு உள்ளேயும் வெளியையும் ஒரு ஆழ்ந்த அமைதி இருக்குங்க. அதன் பின்னாடி பாத்தீங்கன்னா சரணாகதி என்ற விஷயத்தை பத்தி நீங்க எண்ணவே தேவையில்லை. ஏன்னா அப்ப சரணாகதியை நீங்க அடையவே தேவை இருக்காது. அந்த நிலைப்பாடு உருவாகின்ற பொழுது உங்களுக்குள் உருவாகின்ற அந்த நான் என்ற உணர்வு உங்களுக்குள் இல்லாம போயிருப்பதை உங்களால தெளிவாக பார்க்க முடியும். அப்ப அந்த நான் என்ற உணர்வு இல்லாமல் இருப்பதுக்கு பேர் தாங்க பூரண சரணாகதி. இதுதான் மெய்யியல் கோட்பாடு சொல்லுகின்ற பூரண சத்தியம். அதனால ஒருத்தர் சரணாகதி அடையணும்னா அந்த கேள்விக்கே இடம் இல்லாம போயிடுது இல்லையா? இறைவனிடமோ குருவிடமோ நீங்க சரணாகதி அடையணும்னா அந்த கேள்வியே அந்த இடத்துல இல்லாம போயிடும். நான் எனக்குள் இல்லை என்ற அந்த புரிதல் தான். நான் எனக்குள் இல்லை, அந்த ஆணவம் இல்லை, அந்த கர்வம் இல்லை அப்படிங்கிற அந்த புரிதல் வருது இல்லையா? அதுதான் மிகச்சிறந்த அகப்பார்வையான சரணாகதி. அப்ப எப்படி இருக்கணும்? நான் எப்படி இருக்கணும்? நான் இல்லை. வேற எப்படி சொல்லலாம்? நான் ஒரு வெறுமை. இன்னும் வேற எப்படி சொல்லலாம்? நான் ஒரு வெற்றிடம், நான் ஒரு வெற்று கோப்பை, நான் 7 துளை கொண்ட ஒரு வெற்று புல்லாங்குழல். இப்படி எப்பயுமே நாம நமக்குள்ள எப்ப இந்த மாதிரி நம்ம நினைக்கிறோமோ, கண்டுகொள்கின்றோமோ, பார்க்கின்றோமோ, இப்படி நான் இல்லைங்கிறத நீங்க கண்டுக்கணும். நான் வெறுமையாக இருக்கிறன்றதை நீங்க கண்டுக்கணும். நான் ஒரு வெற்றிடம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். நான் வெற்று கோப்பையாக இருக்கிறேங்கிறத நீங்க உணர்ந்துடணும். நான் 7 துளை கொண்ட வெற்று புல்லாங்களாக இருக்கிறத நீங்க உணர்ந்துடணும். இப்படி இருந்துட்டீங்கன்னா அப்பதான் உங்களுக்குள்ள சரணாகதி வளர ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். வெறுமை என்ற மரத்தில் தான் சரணாகதி என்ற தேன்மலர் பூக்கும். என் குரு சொன்ன வார்த்தை இன்னும் மனசுல இருக்கு. வெறுமை என்ற மரத்தில் தான் சரணாகதி என்ற தேன்மலர் பூக்கும் அப்படின்னார். அப்ப மரத்தை நட வேண்டியது தாங்க நம்மளுடைய செயல்பாடு. அந்த மரத்துல பூவை உண்டாக்குறதோ, காயை உண்டு பண்றதோ, கனியை உண்டு பண்றதோ நம்மளுடைய வேலையா? நம்மளால அதெல்லாம் பண்ண முடியுமா? உருவாக்க முடியுமா? செய்ய முடியுமா? அந்த வெறுமையாக இருக்கக்கூடிய அந்த மரத்தை போய் வச்சிருக்கீங்க, அவ்வளவுதான். அந்த சரணாகதி என்ற பூவோ காய் கனிலாம் அந்த வெறுமை என்ற மரத்துல தானே பூத்து குழுங்குதா இல்லையா? கனியுதா இல்லையா? இப்ப நீங்க மரத்தை நடுறது முக்கியமா, இந்த பூவை காய் கனியை கொண்டு போய் ஒட்ட வைக்கிறது முக்கியமா? ஒட்ட வைக்க முடியுமா? வெறுமை என்ற மரத்தை மட்டும் நடுங்க, அவ்வளவுதான். இதெல்லாம் மீண்டும் முன்னுக்குள்ள நான் நினைவுபடுத்துறேன். அது ஒரு இலக்கணை நோக்கியதாக இருக்கக்கூடாது. இப்படி எல்லாம் பயன் தரணும், அப்படிலாம் பண்ணி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. ஏன்னா நான் என்ற உணர்வு என்ன பண்ணும்? எப்பவுமே ஒரு இலக்கை வச்சுக்கிட்டு அந்த செயல்பாடு கூடாது. அதனால நாம என்ன சொல்றோம்னா, சரணாகதியை பாருங்க, சரணாகதிக்குள்ள உங்களை பாருங்க. அதை பத்தி சதா சிந்தனை பண்ணிக்கிட்டே அப்படின்லாம் சொல்ல வரல. நீங்க அதை பற்றி சிந்திக்க ஆரம்பிச்சீங்கன்னாவே நீங்க அதை தவறி விட்டுருவீங்கன்னு நான் சொல்ல வரேன். என்னையா சொல்ல வரீங்க? சரணாகதி சிந்திக்கிறதா வேணாமா? சிந்திச்சுக்கன்னா அப்ப என்ன நம்ம நினைப்போம்? நான் சிந்திக்கிறேன் தான் நினைப்பு வரும் இல்லையா? அந்த நான் என்ற உணர்வு அந்த இடத்துல வந்துடும் இல்லையா? எண்ணுவதும் சிந்திப்பதும் எப்போதுமே கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் தான் இருக்கும். காலம் என்பது உங்களுக்கு நுழையும் போதெல்லாம் நீங்கள் தனியாகத்தான் பிரிந்திருப்பீர்கள். ஒரு பொய்யான வாழ்க்கையை கொடுக்கும். பொய்யான வாழ்க்கை என்ன பண்ணும்? நம்மள எப்பயுமே நம்மளுக்கு வீழ்ச்சியையும் தோல்வியும் தான் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால அது இங்கேயே இந்த நொடி பொழுதிலேயே இருக்கட்டும். அப்ப திடீர்னு ஒரு உண்மையான நீங்க அங்க இருப்பதை கண்டு நீங்களே பிரமிச்சு போயிடுவீங்க. உங்களை நீங்களே அங்க கண்டு இன்புற்று மகிழ்ந்துருவீங்க. மேலும் நீங்க எங்கேயுமே போக போறது கிடையாது, எங்கிருந்தும் வரப்போறதும் கிடையாது. நீங்க எப்பவுமே இங்குதான், இந்த இடத்துலதான் இருப்பீங்க. அதாவது நிகழ்காலத்துல இங்கு என்பதில் மட்டும்தாங்க இடம் இருக்கு. எப்போது இப்போது என்கின்ற ஒன்று மட்டும்தாங்க எப்பயுமே இருக்கு. அந்த இப்போது என்கின்ற பொழுதில் சரணாகதியானது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஆன்மா விடுதலை அடைவதற்காக சரணாகதி அடைய நினைக்கிறேன், அதனால அதை பற்றி என்னை நானே கவனிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்லாம் நம்மள நிறைய பேர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம், சிந்திச்சுட்டு இருக்கோம் இல்லையா? எப்படியாவது ஆன்ம விடுதலை அடையணும். இப்ப அந்த ஆன்ம விடுதலை பத்தி நிறைய பேர் கிளாஸ் நடக்கிறாங்க. நம்ம மனம் நிறைய பேர் அங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க.
ஆன்ம விடுதலை எல்லாம் யாரும் கொடுக்க முடியாதுங்க, செய்ய வைக்க முடியாதுங்க. அது உங்களுக்குள்ள ஒரு பூக்க வேண்டிய, தானாக பூக்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்க எப்ப நீங்க உங்க இடத்துல நீங்க இல்லாம இருக்கீங்களோ அப்ப அது தானாக அதை பூத்துறங்க. நீங்க அங்க இருந்தீங்கன்னாவே நான் ஆணுடைய அடையப்போகிறேன் நினைச்சுக்கினாலும் உங்களால அடைய முடியாதுங்க. நான் கவனிச்சுட்டு இருக்கிறேன்னு சொல்றேன் இல்லையா, அப்ப அங்க அந்த நான் என்ற உணர்வு தலையெடுக்க ஆரம்பிச்சிடும். காரணம் என்ன? அந்த கவனித்தல் என்கிறது மீண்டும் ஒரு செயலாகத்தான் இருக்கும். அப்ப அந்த இடத்துல உங்களால முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. நீங்க அங்க கவனிக்கிறீங்க. அப்ப அந்த கவனிப்பை செய்து கொண்டிருக்கிறது யாரு? நீங்க தானே. நீங்க தானே உங்களை நீங்க கவனிச்சுட்டு இருக்கிறீங்க. அதனால இப்ப என்ன பண்ணணும்? நீங்க ஓய்வாக இருக்கணும், தளர்வாக இருக்கணும். ஃபுல்லி ரெஸ்ட்ல இருங்க. ஃபுல்லு என்ன சொல்லுவாங்க, அந்த ரிலாக்ஸபிளா இருக்கும், அவ்வளவுதான். நீங்க ஓய்வாக தளர்வாக இருக்கும்போது தான் கவனிப்பதற்கு இங்க எதுவும் இல்லைங்கிற ஒரு நிகழ்வு நிகழ ஆரம்பிக்கும். ஏன்னா கவனிப்பவர் அங்கு இல்லாமல் போறதால ஒரு இரட்டைத்தன்மை அந்த இடத்துல இல்லாம போயிடும். அந்த இரட்டைத்தன்மை இல்லாம போகிறப்ப சாட்சி பாவனை அங்க வந்துடும். இது ஒரு நேர்மறையான விழிப்புணர்வு நிலைங்க. இந்த சாட்சி பாவனையில பேதங்களும் மாறுபாடுகளும் ஏமாற்றங்களும் சண்டைகளும் சச்சரவுகளும் இருக்கு. இந்த கவனித்தல் என்பது மிகவும் கிளர்ச்சியை ஊட்டக்கூடியதாகவும் இருக்கு. அதனால இங்க நீங்க விரைப்பே இல்லாம தளர்வாக ஓய்வாக இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதையும் செய்யாது நீங்க வெறுமே அங்க இருக்கிறப்ப உங்களுக்குள்ள ஒரு பரவச உணர்வு மலர ஆரம்பிக்கும். அது உங்களுக்குள்ள வசந்தத்தை கொண்டு வந்து சேர்க்கும். வசந்தம்னா என்ன? வசந்தத்துல என்ன வரும்? புற்கள் தானாக வளர ஆரம்பிக்கும். வசந்தம் வந்துருச்சுன்னா புல்லு தானா முளைச்சிடும். புல்லுக்கு யாராவது தண்ணி ஊத்துறீங்களா? இந்த நிலைப்பாடுதான் ஒட்டுமொத்த புத்த மதத்தின் அணுகுமுறையாகவும் கோட்பாடாகவும் வச்சிருக்காங்க. நீ செய்வது எதுவாக இருந்தாலும், உதாரணத்துக்கு இப்ப கவனிக்கிறது, சிந்திக்கிறது, சரணாகதி அடையிறது, இதை பத்திலாம் நீங்க நினைச்சீங்களா, பேசுறீங்கன்னா அது செய்பவனே அதிகப்படுத்திடும். உங்க பங்கிற்கு எதையாவது நீங்க செய்ய வேண்டிய சூழல் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அதுக்கு அவசியமும் இல்லை. வெறுமனே ரெண்டு விஷயம் அதன் போக நடக்கட்டும்னு நீங்க விட்டுட்டு நீங்க வெறுமையா உட்காந்துடணும். என்ன அந்த ரெண்டு விஷயம்? ஒரு விஷயம், சமாளிப்பதற்கு எந்தவித முயற்சியும் செய்து விடாதீர்கள். சமாளிப்பதற்கு எந்த ஒரு முயற்சியும் செய்து விடாதே. ரெண்டு என்ன? திறமைகளை செயல்படுத்த எவ்வித முயற்சியும் செய்து விடாது. அப்ப குரு சொல்ற ஒரு வார்த்தை இன்னும் அப்படியே இருக்கு. உன்னை தென்றல் காற்று கடந்து செல்லட்டும். குரு சொன்ன ஒரு சின்ன கவிதை. உன்னை தென்றல் காற்று கடந்து செல்லட்டும். பிரபஞ்சத்தில் சூரியன் மலர்ந்து ஒளி வீசட்டும். அதை கண்டு உன் உயிர் நடனமாடட்டும். மரணம் கூட வந்து அதன் நாட்டியத்தை ஆடட்டும். இதுக்கு பேர் தாங்க சன்னியாசம் சொன்னார். தென்றல் காற்று வந்து அதன் உணர்வுகின்றது, அந்த உணர்வுல நிக்காத, அதை கடந்து போக விட்டுடு. பிரபஞ்சத்துக்கு சூரியன் வளர்ந்து ஒளியை கொடுத்துட்டு இருக்கா, அதை வரட்டும் போகட்டும், அதையும் நினைக்காத. அப்ப அந்த சூரியனை பார்த்த தாமரை பூ மாதிரி, சூரியகாந்தி பூ மாதிரி உன் உயிர் சூரியனை பார்த்ததுமே நான் உயிர் உள்ள கூட நடனம் ஆடும். அந்த ஆனந்த நடனத்தை திருநடனத்தை சிதம்பர நடனத்தை கண்டுகளி. சிதம்பரத்துல இருந்துகிட்டு மரணம் கூட அப்ப வரலாம், வரட்டும், மரணத்தினுடைய நாட்டியத்தை ஆடட்டும், அதையும் பாரு, அதையும் கடந்து போயிடு. இதுக்கு பேர் தானே சன்னியாசம். அப்ப சன்னியாசம் என்ற பொருள் இதுதான். அது நீ செய்கின்ற ஒரு காரியமாக இருக்காது. ஆனா நீ செய்கின்ற காரியங்களில் உள்ள அர்த்தமற்ற தன்மைகளை கண்டுகொண்டு அனைத்து செயல்களையும் விட்டு விடுதலுக்கு பெயர் தாங்க சன்னியாசம். சன்னியாசம் என்ன? ஒரு புதிய ஒரு விளக்கம் சித்தாந்தத்தை குரு சொன்னாங்க. நீ செய்கின்ற காரியங்களில் உள்ள அர்த்தமற்ற தன்மைகளை கண்டுகொண்டு, நீ என்னென்ன அபத்தமான காரியங்களை செஞ்சுட்டு இருக்கியோ அது அபத்தமான காரியங்களாவது முன்னாடி கண்டுபிடிச்சிட்டு அத்தனை செயல்களையும் விட்டுடு. முடிஞ்சு போச்சு. களவும் கற்றுமற. இப்ப பெரியவங்க சொன்ன வார்த்தை வருதா? திருடாண்டா கூட திருடி கத்துக்கிட்டு அதையும் விட்டுரு, அவ்வளவுதான். அனைத்து செயல்களையும் விட்டு விடுதலுக்கு பெருதாங்க சந்நியாசங்கள். அதனால பொருளற்ற செயல்களை விட்டு விடுங்க, சந்நியாசம் தானே உங்களுக்குள்ள போகும்.
சரி, அதை செய்வதற்கு நீங்க யாரு? இந்த மகா சமுத்திரத்துல நீங்க வெறும் ஒரு அலையாகத்தானே இருக்கீங்க. ஒரு தடவை அந்த அலை என்ன பண்ணும், ஒரு தடவை இங்க இருக்கும், அடுத்தது தன்னோட பாதையை மாத்திக்கும். அதனால இந்த அலைகளை பார்த்து நீங்க ஏங்க வீணாக கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? அலைகள் வரும், மறையும், மீண்டும் வரும், மறையும். இதற்கு இடையில இந்த சிறிய இடைவெளியில நீங்க ஏன் கவலையோடு விரைப்பாக உங்க வாழ்க்கை நாசம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? அலைதானே உங்களுடைய வாழ்க்கை. இன்னைக்கு இப்படி இருக்கும் அலை, நாளைக்கு அப்படி இருக்கும். அலைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க யாரு? நீங்க கடல். ஆனா நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? நீங்க ஒரு அலைகளாக கூட நினைச்சுக்கிறீங்க. அதுதான் நீங்க பண்ற பிளண்டர் மிஸ்டேக். எல்லா சுமைகளையுமே நீங்க ஏங்க உங்க தோலை சுமந்துகிட்டே தெரியுறீங்க? உங்களை போன்ற பூ போன்ற இதயத்துல அத்தனை பேத்துக்கு சொல்றேன், உங்களுடைய இதயம் எப்படி இருக்குன்னா ஒரு பூ மாதிரி இருக்கு. அவ்வளவு அற்புதமான ஒரு படைப்பு உங்க இதயம் எல்லாம். எதுக்காக? எந்த காரணம் இல்லாம பாறைகளை சுமந்துகிட்டே தெரியுறீங்க அந்த இதயத்துல. அதனால இந்த நொடி பொழுதுல நீங்க ஆன்மாவற்றில் பெற்றுடணும். நான் என்ற உடனே கடந்து போயிடணும். பிறகு ஆன்மா தானே விடுதலையை பெற்றுடுங்க. உங்களால ஆன்மாவுக்குள்ள விடுதலை கொடுக்க முடியாது. இந்த விஷயத்தை எடுத்துருங்க. அந்த ஆன்மா தானாக அப்படியே விடுதலையா தான் இருக்கு. அப்ப ஆன்மாவுக்கு நீங்க விடுதலையை கொடுக்க முடியாது. அது முன்ன புரிஞ்சுக்கணும். நான் ஆன்ம விடுதலை அடைய போகின்றேன். இந்த ஆன்மாவுக்கு விடுதலை தர மிகப்பெரிய கர்வம் அது, மிகப்பெரிய ஆணவம் அது. இதெல்லாம் குருக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அப்படி பார்த்தா நீங்க அப்ப அந்த ஆன்மாவோட பெரிய சக்தி பெற்றவராக இருக்கணும். அப்ப நீங்க ஆன்மாவோட ரொம்ப பெரிய ஆளா? நல்லா சிந்திச்சு பாருங்க. அந்த ஆன்மா என்ன வச்சுட்டு இருக்குது உள்ள? நம்ம உடம்பு செத்து போகாம இருக்க அந்த உயிரை வச்சுட்டு இருக்கு. உயிர் பெருசா, நீங்க பெருசா? அந்த உயிரையே வழிநடத்தக்கூடிய இறைவனுடைய உயிர் உள்ள உட்கார்ந்து இருக்குது. அப்ப இறைவன் பெருசா, நீங்க பெருசா? இந்த இடத்துல ஆன்மா கூட விடுதலை கொடுக்கணும்னு சொன்னா நீங்க உங்க உயிரோட பெரியவன் அர்த்தம், உங்க இறைவனோட பெரியவன் அர்த்தம். அது உண்மையா? யோசிச்சு பாருங்க. அத்தனையும் அபத்தம். நம்மளுடைய கற்றறிவு அவ்வளவு சிறுமைத்தனமா இருக்கு, அறியாமைத்தனமா இருக்கு. அதுவல்ல நீங்க சமுத்திரங்கிறத உணரணும், நீங்க ஆன்மாங்கிறத உணரணும், நீங்க உயிருங்கிறத உணரணும். உங்களுக்குள்ள இறைவன் பேருயிராக உட்கார்ந்துருக்கான்னு உணர்ந்தே ஆகணும். அந்த நொடி பொழுதுல நீங்க இருக்கிறப்பதான் நீங்க உங்க ஆன்மா விடுதலை அடைகிறத தடுக்கவே முடியாது. அது தானே மறந்துடும். விடுதலை என்பது மற்றவர்கள் கொடுப்பது கிடையாது. விடுதலை என்பது மற்றவர்கள் கொடுப்பது கிடையாது. தலையிலிருந்து தலை விடுபட்டால், தலைங்கிறது கேட்டு நான் சொல்றேன், தலைங்கிறது விலங்கு சொல்றேன். தலையிலிருந்து விலங்கு பந்தம் விடுபட்டால் தானே விடு தலை கிடைக்கும். தலையிலிருந்து தலை விடுபட்டால் தானே விடு தலை கிடைச்சிடும். தலையிலிருந்து அது விடுபட்டுரும். அதுதான் விடு தலைன்னு சொன்னேன். விடுதலையை ரெண்டா பிரிங்க. விடு கூட்டல் தலை. அது தலையில் நம்ம தலையை சொல்லலாம், தலைங்களும் விலங்கையும் சொல்லலாம், பந்தத்தையும் சொல்லலாம். நம்ம தலையிலிருந்து தலை என்ற விலங்கு பந்தம் விடுபட்டாகணும். அதுக்கு பேர் தாங்க விடுதலை. ஆன்ம விடுதலை அடைஞ்சிட்டுன்னு சொல்றவங்க இதெல்லாம் அடைஞ்சிட்டாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்வுகளும் தாமாகவே நிகழட்டும்னு விட்டுறணும். சண்டை போடாதீங்க, எதிர்வினை ஆற்றாதீங்க, காசு முச்சுன்னு கத்தாதீங்க, ஒன்னும் வேலைக்கு ஆகாது. வாழ்வினுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளும் தாமாக நிகழட்டும்னு விட்டுறணும். வாழ்க்கை என்பது தானாக நடக்கின்ற ஒரு நிகழ்வு. அது ஒரு பூத்த தாமரை. அது தாமரையாக இருக்கிறதுக்கு அதை விட்டுடுங்க, அதை தொந்தரவு பண்ணாதீங்க. அப்பதாங்க உங்களுக்குள்ள மகிழ்ச்சியும் பேருணர்வும் ஆனந்தமும் இருக்கும். அந்த இடத்துல இன்புறுதல் இருக்கிறதுனால உங்ககிட்ட விரக்தியும் வராது, தோல்வியும் உங்களுக்குள்ள வராது. அப்பதான் நீங்க ஒருபோதும் எதையும் எதிர்பார்க்காம இருக்கின்ற நிலையை உங்களால் அடைய முடியும். உனக்கு என்ன நடக்குதோ அது நடக்கட்டும், அது நல்லது, வரவேற்கக்கூடியது. அங்க வெற்றியும் கிடையாது, தோல்வியும் கிடையாது. இந்த விளையாட்டு அந்த இடத்திலே கைவிடப்பட்டுடும். அதிகாலையில சூரியன் தாளாட்டி எழுப்புறாரு, பூங்காற்று உங்களை வருடிட்டு போகுது. மாலை நேரத்துல அமுதமே வடிவான சந்திரன் உங்களுக்கு அமுத கலைகளை கொடுத்து தாளாட்ட பாடிட்டு போகுது. அப்போது நீங்க உறக்கம் கொண்டுடுறீங்க, உங்களுக்கு பசி வரும்போது நீங்க சாப்பிட போறீங்க. இப்படி ஒவ்வொரு நிகழ்வுகளுமே அது பாட்டுக்கு வரும், அது பாட்டுக்கு செல்லும். இதெல்லாம் நீங்க உருவாக்குறீங்களா? பசி உங்களால உருவாக்க முடியுமா? அதனால பசிக்கிறப்ப சாப்பிடுங்க, உறக்கம் வர்றப்ப தூங்கிருங்க. இதைத்தாங்க பிரம்மஞானிகள் எந்த நிகழ்வுகளையும்
நீங்கள் போய் செய்ய வேண்டியது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நீங்க எல்லாவற்றையும் செய்பவனாக என்றைக்கும் இருக்காதீங்க. இங்கே செய்பவன் என்றும் யாருமே இருப்பது கிடையாது. பசி வருதுன்னு வச்சுக்கோங்க, நீங்களா சாப்பிட போறீங்க? அது பொய். அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது பொய். பசி வந்துச்சுன்னா பசி உணர்வு இருக்குல்ல, அதுதான் உங்களை சாப்பிட வைக்குது. தாகம் வரும்போது தண்ணீர் தேடி போறீங்கல்ல, அந்த தாக உணர்வு தான் உங்களை தண்ணி குடிக்கிற இடத்துக்கு அனுப்புது. இங்க தண்ணி கிடைக்காம அங்க அலைய வைக்குது அந்த உணர்வு. அப்ப இங்க பசியும் தாகமும் தான் நகர்கிறதே தவிர, நல்லா புரிஞ்சுக்கணும், இங்க பசியும் தாகமும் தான் நகர்கிறதே தவிர பசியாக தாகமாக இருப்பவர் நகர்வதே கிடையாது. இதை உணர்ந்துட்டா உங்களுக்கு சரணாகதி அங்க தானா நிகழ்ந்திருக்கேன். உண்மையில நீங்க ஒரு நடனம் ஆடுபவரை பாக்குறீங்க, டான்ஸ் ஆடுறவரை பாக்குறீங்க. அங்க நடனம் ஆடுபவர் இருக்காரா? கிடையாது. நீங்க நடனம் ஆடுறவரை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த நடனம் என்ற சரணாகதியை நீங்க விட்டுருவீங்க, கை விட்டுருவீங்க. நீங்க அங்க நடனத்தை பார்க்கணும் தவிர நடனம் ஆடுபவரை பார்க்க கூடாது. நீங்க ஒரு ஓட நதியை பாக்குறீங்க, அந்த நதி இருக்கிறது இல்லைங்க, நதி காணப்படுறது இல்லை, அங்க நீரோட்டம் மட்டும்தான் இருக்கிறது. நீங்க புரிஞ்சுக்கணும், அந்த நதிக்கு தான் நதிங்கிற இடம்லாம் கிடையாதுங்க. நம்ம ஓடிக்கிட்டு இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு தெரியும், அவ்வளவுதான். பிரசன்ட்லயே இருக்கும். நீங்க ஒரு மரத்தை பாக்குறப்ப அங்க மரம் இருக்கிறது இல்லை, மரத்தின் வளர்தல் மட்டும்தான் அங்க இருக்கு. நீங்க ஒருத்தர் சிரிக்கிறத பாக்குறீங்க, அங்க சிரிப்பவர் என்று யாருமே கிடையாது, சிரித்தல் மட்டும்தான் அங்க இருக்கு. மெய்ஞானம் என்பது அடையப்பட வேண்டிய ஒரு இலக்கு கிடையாது. அது மிகவும் சாதாரண வாழ்க்கை என்பதாக உங்களை சுற்றியுள்ள இந்த சாதாரண வாழ்க்கையாக தாங்க அது இருக்கு. நீங்க போராட்டம் செய்யாத போது உங்களது இந்த சாதாரண வாழ்க்கை மிகவும் அசாதாரணமான அழகுடையதாக இருக்கும். நீங்க எதிர்வினை ஆற்றாத போது இது நடக்கும். இந்த எளிய சாதாரண வாழ்க்கைய முழு மனதோடு ஏற்றுக்கணும். செய்பவன் என்பதை நிரந்தரமாக விட்டுறணும், தொடர்ந்து செய்பவனையும் விட்டுறணும். அனைத்தையும் கைவிடுகின்ற ஒருவனாகவும் நீங்க இருக்கக்கூடாது. அப்போது உங்களுடைய மெய்யிருப்புல நீங்க மறந்து சரணாகதியாக பூத்திருப்பதை நீங்களே உங்களுக்குள்ள பார்ப்பீங்க. நான் என்ற உணர்வு முற்றாக மறைந்து போயிருக்கின்ற நிலைப்பாடுதான் அது. அதனால இந்த சரணாகதியை நீங்க அடையிறப்ப உங்களுக்குள்ள வெறுமை உணர்வுகள் பூத்து குலுங்கி மனம் வீச ஆரம்பிக்கும். அத மகா நிர்வாணம் சொல்லும் ரகசியம். இந்த மகா நிர்வாணத்தை பத்தி புத்த மதம் ரொம்ப அற்புதமா பேசும். அப்ப இந்த மகா நிர்வாணம் தான் சரணாகதி. அப்ப சரணாகதி நான் கொண்டாந்து எங்க முடிச்சிருக்கேன்? மகா நிர்வாணத்துல முடிச்சிருக்கேன். அப்ப இந்த மகா நிர்வாணம் என்ன சொல்லிருந்த ஒரு ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா அடுத்த வாரம் இது வியாழக்கிழமை இரவு நீங்க உள்ள வாங்க, தளத்துக்குள்ள வாங்க, இதை பத்தி கலந்துரையாடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பேச்சுரையை இனிதே நிறைவு செய்கின்றேன். பிரம்மஞான பொற்சுவிலிருந்து உங்களுடைய ருத்ரசிவதா. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம். குருவாழ்க. குருவே துணை. குருவே சரணம்.